23rd மே. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, மனமகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது உண்மைதான். சில எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்கள் வாழ்க்கையில் தருவார். தேவன் கொடுத்தவைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தணும், அந்த காரியங்களுக்காக சந்தோஷப்படணும். சில நேரங்களில் முறுமுறுத்துறோம், இதுக்கப்புறமா தரப்போகிறாரு, இன்னுமா தருவாரா மாட்டாரான்னு இப்படிலாம் சொல்லிட்டு தேவனிடத்தில் கேட்டால் எப்படி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈஸியாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடும். இனி அதை பண்ணாதீங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட காரியங்கள் இப்போ நடந்திருந்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு அதை கேளுங்க. நிச்சயமாக குறித்த நேரத்தில் தருவார். பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹாவ் அ பெஸ்ட் டே.